என்னமோ என்னையவே திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இப்போ மறுபடியும் திரும்ப திரும்ப அதே சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருடி, சும்மா நடிக்காத சரியா? எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் தெரியும். உன்கிட்ட வந்து சொன்னா இல்லைன்னு சொன்னா அப்படியே நான் நம்பிடுவனோ? நீ தான் எனக்கு நல்லா தெரியும். நல்லா என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு எப்படி இருக்கேன்னு பார்த்தியா? எனக்கு அதை பார்க்கும்போது வயிறுலாம் அப்படி எரியுதுடி. இன்னும் 6 மாசம்தான், அது வரைக்கும் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குற நீ. சஞ்சய், சத்தியமா நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லல. எனக்கே இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எப்படி இங்க வந்தோம், ஏன் இப்படி ஆச்சு என்னன்னு புரியாம தான் நானும் இருக்கேன். சும்மா என்னையவே வந்து நீ தான் பண்ணேன்னா நான் என்ன பண்றது? ஏன் அந்த மண்டபத்துல நான் ஒருத்தி தான் பொண்ணு இருந்தேனா? என் வயசுல வேற பொண்ணுங்களே இல்லையா? அது எப்படி பொண்ணுங்க என் வயசுன்னு சொன்னோன்னு என்னையே தான் சந்தேகப்படுறீங்க? அப்பனா நீங்க ஆல்ரெடி உங்க மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க? அப்படியே நல்லவ மாதிரிலாம் நடிக்காத சரியா? எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான், இவன் மனசை மாத்தி இவன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாத சரியா? அது இப்ப இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்கவே நடக்காது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம்தான் நான் அந்த வீட்லயே நிம்மதியா இருக்க முடியும். சொந்த வீட்லயே என்னால நிம்மதியா இருக்க முடியல. எல்லாம் உன் மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு அப்படி கடுப்பா வருது. நான் தான் இவ்வளோ திட்டுறல, டெய்லி எவ்வளோ திட்டுறேன். ஆனால் சூடு சொரணை இல்லாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு என் வீட்டு சொத்து தின்னுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க. கொஞ்சமாச்சும் ரோசம் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? வீட்டை விட்டு வெளில போயிருக்கணும்ல, அது செய்யலை. அப்போவே தெரிஞ்சிருச்சு நீ தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். நான் என்ன சொன்னாலும் சஞ்சய் புரிஞ்சுக்க போறதில்ல. அவருக்கா எப்போ உண்மை தெரியுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஆனா இவர் என்ன இப்படி கேவலமா பேசுறாரு? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க கூட தெரியாதா? ஒருத்தவங்களை பார்த்து அவங்க எந்த மாதிரி கேரக்டர்னு கூட தெரிஞ்சுக்க தெரியாதா? என்னடி இப்படி பார்க்குற? ஒழுங்கு மரியாதையா ரோசம் சூடு சொரணை இது எல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே, நான் வரும்போது இந்த வீட்டில் நீ இருக்காது. புரிஞ்சதா? நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு தொலைகிறியோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. நீ வந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நிம்மதியும் போச்சு. ஆஃபீஸ் போனால் அங்கே வேலையும் செய்ய முடியல. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது இந்த வீட்டில் இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. சஞ்சய் ஏன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? என்னை ஒரு ஒய்ஃபை ஏத்துக்க வேணாம், ஒரு மனுஷிய பார்க்கலாம்ல. ஒரு மனுஷிய கூட இந்த வீட்டில் நான் இருக்க உரிமை இல்லையா? அம்மா வீட்டுக்கு போனா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட என்னத்த சொல்றது? இங்கே தான் இருந்தாங்கன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி நான் தப்பு பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும். அது வரைக்கும் போகக்கூடாது. இவங்களாக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வருவாங்களா, அப்போ இவங்களா போக சொல்லுவாங்களா? போக சொன்னா போயிடுறதா? நான் போக மாட்டேன். என்ன கையில் எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறியா? ஆமாடி, நல்லா யோசிச்சுட்டேன். எதையும் மறைக்க வேணாம், எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். பாவம் அவனையே பின்னாடி லவ்னு சுற்றிக்கிட்டுறான். நான் உண்மையை சொன்னாலாச்சும் என்னை விட்டு போயிடுவேன்ல. எனக்கு என்னமோ விக்ரம் உன்னை விட்டு போகிற மாதிரி தெரியல. எல்லா உண்மையும் சொல்லு, ஓகே தான். இருந்தாலும் உன்னோட லைஃப் டி. விக்ரம் ரொம்ப நல்ல பையன். பேசாம அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. வேணாண்டி, அவனை ஏமாற்றி அப்படிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சரிடி, அப்புறம் ஓ இஷ்டம். இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். சொல்லுங்க கையல், திடீர்னு பார்க்கணுன்னு வர சொல்லிடுங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வர சொல்லுவீங்கன்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்துலேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் விக்ரம், எதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறது தானே கரெக்டு. சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா லவ்வை தான் சொல்ல போகிறாளோ? சூப்பர். இன்னைக்கு கேலண்டரில் பார்த்தேன், எனக்கு மகிழ்ச்சின்னு போட்டு இருந்துச்சு. அப்போவே நினச்சேன் என்னமோ சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தானே தெரியுது இது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல விக்ரம். அச்சோ, எனக்கு அந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அந்த டைலாக்லாம் ஞாபகம் வருது. சொல்லு கையல், இதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். சொல்லு, அதுவும் ஓ வாயால கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன விக்ரம், நான் சொன்னா என்னை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? தப்பா நினைக்க போறேன்னா? இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ எப்போ எப்போன்னு. இப்போ போது நீங்களாம் சொல்ல போற நேரத்தில் நான் எதுக்குங்க தப்பா நினைக்க போறேன்? நான் சந்தோஷம் தான் படுவேன். என்ன இவன் என்ன சொல்ல போறானே தெரியல, அதுக்குள்ள சந்தோஷப்படுவேன்னு சொல்றேன். இவன் வேற எதையும் நினைச்சு வந்திருக்கேன் போல.
இவனுக்கு தெரியாது அவ தலையில குண்டை தூக்கி போட போறான்னு. சொல்லுங்க கையல், சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி காக்க வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? இவ்வளவு நாள் காக்க வச்சிட்டீங்க, மறுபடியும் காக்க வச்சா எப்படி கையல்? இல்லை விக்ரம், அது வந்து பரவாயில்ல கையல், சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கு, தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்படியே சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேனா. பயப்புள்ள இன்னைக்கு ஒரு மூடில் தான் வந்திருக்கு போல. ஆனால் இன்னைக்கோட உன் தூக்கம் போச்சுடா தம்பி. சொல்லுங்க கையல். ஓ, உங்க ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு கூச்சமா இருக்கா? வேணா அவங்கள போக சொல்லிருங்களே. ஆ, அவ இருந்தா என்ன, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. பத்தியா, எல்லாருக்கும் தெரியுது, ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லாம வச்சிருக்கா. எவ்வளவு தூரம், அதான் இங்க வரைக்கும் வந்துருச்சுல்ல, இனிமே என்ன? சரி விக்ரம், நான் சொல்லிடுறேன். நீங்கள் என் பின்னாடிலாம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மனசும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கையல், நீங்க எப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு என்னமோ காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. வேற மாதிரிலாம் விழுகலை. அவள் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக தான் விழுந்திருக்கும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என்னை அவாய்ட் பண்றதுக்காக கையல் பொய் சொல்றா. நீங்க உங்க ஃப்ரெண்டு தானே, இப்படிலாம் பொய் சொல்லலாமா? விக்ரம், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நம்பலைனாலும் அதான் உண்மை. எனக்கு ஆல்ரெடி ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லைங்க, இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. சும்மா என்னை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணாதீங்க. பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சா என்னை லவ் பண்ணுங்க, இல்லையா பேசாம போங்க. நான் ஒன் சைடாக கூட லவ் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து சும்மா கல்யாணம் ஆயிடுச்சு அது இதுன்னு சொன்னா நம்பிடுவேண்ணா? இல்லை விக்ரம், நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கலனாலும் அதான் நிஜம். இல்லை கையல், நான் நம்ப மாட்டேன். நீ சும்மா எதை சொல்ற. சரி விக்ரம், அப்புறம் உங்களோட இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. சரி வாடி, நம்ம போகலாம். சொல்ல வந்ததை சொல்லியாச்சு. இனியும் அவன் இஷ்டம். அப்புறம் பின்னாடி வந்து என் லைஃபே வீணாக்கிட்ட, முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? கண்டிப்பா நிஜமா இருக்காது. ஒருவேளை நிஜமா இருந்துட்டா இவளை பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையே. ஒருவேளை பொய் சொல்றாளா? எனக்கு எதுவுமே புரியலையே. ஆனா அவ சீரியஸா சொல்ற மாதிரி தான் இருக்கு. நிஜமாவே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்காது. இதுல வேற என்னமோ பிரச்சனை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். கையல் நம்ம கிட்ட இருந்து வேற எதையும் மறைக்கிறா. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னைய விட்டு கொடுக்க மாட்டேன் கையல். ஒருவேளை அவ சொல்றது உண்மையாவே இருந்து கல்யாணம் ஆகி அவன் கூட போயிட்டா என் நிலைமை? சந்தோஷமா இருந்தா சரிதான், ஆனா கையல் மூஞ்சில வருத்தம் இருந்துகிட்டே இருக்கே. இதுல வேற ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பேசாம திவ்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? எனக்கு தெரியாம போச்சு. உங்க அக்கா என் வீட்டில தான் இருக்காங்க. அண்ணன் கல்யாணம் பண்ணது உங்க அக்காவை தானா? சும்மாவே குடும்பத்தை கழுவி ஊத்துறா. இதுல போய் எங்க அண்ணன் தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், என்னோட பேசுறத கூட நிறுத்திடுவா. இவகிட்ட கண்டிப்பா சொல்லவே கூடாது. நம்ம குடும்பத்தை சும்மாவே அவ வறுத்து எடுக்கிறா. இதுல நம்ம அண்ணன் தெரிஞ்சா அவ்வளவுதான், என் பக்கத்திலே வரமாட்டா. இப்பதான் கொஞ்சம் என்கிட்ட பேசி அவ மனசுல கொஞ்சமா போறேன். இந்த விஷயத்தை இப்ப சொன்னோம் சுத்தம்டா கௌதம். அவகிட்ட சொல்லவே கூடாது. ஒருவேளை வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டா வரமாட்டா. நம்ம குடும்பத்தை பத்தி தான் கழுவி ஊத்துறாளே. பாத்துக்கலாம், முதல்ல லவ்வ சொல்லட்டும், அதுக்கப்புறம் மெதுவா பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாம். ஆமா, கண்டிப்பா திவ்யா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன சார் திவ்யா கிட்ட சொல்லக்கூடாது? ஆத்தாடி, இவ இப்ப வந்தா ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா என்னோட காதல் உதிக்கிறதுக்கு முன்னாடியே உதிர்ந்துருக்கும். என்ன கௌதம், ஏதோ திவ்யா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன? அது ஒண்ணும் இல்ல திவ்யா, சும்மாதான். என்ன கௌதம், என்கிட்ட இருந்து இதே மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. சொன்னா நீ திட்டுவ. பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு நடந்து போச்சான், சூப்பரா இருந்துச்சு. அதான் அதை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன். நான் சைட் அடிக்கிறது தெரிஞ்சா நீ எதுவும் திட்டுவியோ அப்படின்னு உன்கிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சேன். ஓ, சைட் தானே, அடிக்க வேண்டியதானே. நானே இப்போ வரும்போது எத்தனை பசங்களை சைட் அடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? நீங்க அடிக்கிறதுல என்ன தப்பு? நீங்க அடிச்சா நான் எதுக்கு பாஸ் கவலைப்படணும்? என்ன திவ்யா சொல்ற? அப்ப நான் எந்த பொண்ணுகளை பார்த்தாலும் யாரை சைட் அடிச்சாலும் உனக்கு கவலை இல்லையா?
என்ன கௌதம் இப்படி சொல்றீங்க? நீங்க சைட் அடிச்சா நான் எதுக்கு கவலைப்படணும் சொல்லுங்க? ஓ அப்படியா, சரி சரி. அப்ப அந்த பொண்ணு சிங்கிள் தான் போல. நிறைய தடவை பார்த்துருக்கேன், தனியாக தான் போய்கிட்டே இருக்கு. நான் வேணா போய் கமிட் ஆயிட்டுமா? டேய், ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னா என்னெல்லாம் சொல்றேன். எப்படான்னு தான் திருவியோ? அப்புறம் சைட் அடிக்கா உனக்கு கவலை இல்லைன்னு சொல்ற, அப்புறம் நான் என்ன பண்றது? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். நீ எனக்கு தெரியாம சைட் அடிக்க வேண்டியதானே? அது எப்படி செல்லக்குட்டி? என்னோட செல்லம் இருக்கும்போது இன்னொருத்தங்களை சைட் அடிக்க முடியுமா? என்னது செல்லம்மா? ஆமா திவ்யா, அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வருது, அதெல்லாம் நீ கண்டுக்காத சரியா? சரிங்க சார். உண்மையாவே இதுதான் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா திவ்யா, வேற என்னத்த நான் மறைக்க போறேன் அப்படின்னு சிதம்பரம் ரகசியமா நான் வச்சிருக்கேன், நீ வேற. சரி வாங்க, சூடா சமோசா சாப்பிட்டு வரலாம். ம் சரி. சப்பாடா, எப்படியோ தப்பிச்சாச்சு. இவகிட்ட இருந்து எப்படி இந்த உண்மையை மறைக்கிறதுன்னு தெரியலையே. என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியத்தான் போகுது, பூகம்பமா வெடிக்க போறா. எப்படியாச்சும் சமாளிச்சிடுறா கௌதம்.